அண்ணாமலையும் சரி ரொம்ப வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. எப்படி இந்த ப்ராப்ளம வந்து நம்ம மனோஜ வந்து வெளிய கொண்டு வரது? என்னதான் நம்ம இருந்தாலும் நம்ம மனோஜ் வந்து நம்ம பையன் தான். இந்த பிரச்சனையிலேருந்து அவன வந்து வெளிய கொண்டு வரணும். அது ரூ. 30,00,000 அப்படின்றது சாதாரண காசு கிடையாது. மனோஜாலலாம் தனியா இதுலருந்து வெளிய வரதுக்கு சான்ஸ் கிடையாது. முத்துக்கிட்ட வந்து சொன்னாலுமே வந்து வீட்ட வந்து பிரிக்க விடமாட்டான். ஆனா அது நல்ல விஷயம் தான். ஆனா இப்ப நமக்கு வேற வழியே தெரியல. மனோஜை வந்து காப்பாற்றுறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. இந்த வீட்டை வந்து எப்படியாவது பிரித்து மனோஜுக்குரிய பங்கை நம்ம வந்து 30,00,000 வந்து கொடுத்துட்டா இந்த கடன்லேருந்து மனோஜை வந்து வெளியே வர வச்சிடலாம் அப்படின்னு அண்ணாமலை வந்து யோசிச்சுட்டே வந்து இருக்காரு. இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அப்படி இறங்கி வெளியே போகிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஹிணியும் அவங்க அம்மாவும் வராங்க. அப்போ அண்ணாமலை யோசிக்கிறாரு, கிறிஷோட பாட்டியோட ரோஹிணி எதுக்கு இங்கே வராங்க அப்படின்னு. இதை வந்து பார்த்துட்டு இருந்த அண்ணாமலைக்கு ரொம்ப குழப்பமாயிருச்சு. ஃபினான்ஷியரை வந்து எதுக்கு ரோஹிணியும் கிறிஷோட பாட்டியும் போய் பார்த்துட்டு வராங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரின்னா அவங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க. அது வர அண்ணாமலை வந்து உள்ளே வராமல் வெளியே நின்று வெயிட் பண்ணிட்டு பார்த்துட்டே வந்திருக்காங்க. ரோஹிணியும் அவங்க அம்மாவும், அதாவது கிறிஷோட பாட்டியும் ரொம்ப நேரம் பேசிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து உள்ளே வந்து கேட்குறாரு, இது இப்போ வந்துட்டு போனவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. ஆமாம், அவங்களும் அவங்க அம்மாவும் வந்திருக்காங்க. ஒரு பொண்ணு அவங்க அம்மா வந்தாங்க. ஏதோ 30,00,000 அவசரமாக வேணும் அப்படின்னா அவங்க ஊரில் இருக்கிற ஒரு நிலத்தை வந்து விற்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னாங்க. என்னது அவங்களும் அவங்க அம்மாவுமா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஃபினான்ஷியர் சொல்கிறாரு, ஏன் உங்களுக்கு அவங்கள ஆல்ரெடி தெரியுமான்னு. எனக்கு தெரியும் அப்படின்னு அண்ணாமலையும் சொல்கிறாங்க. தெரியும்ல அப்புறம் ஏன் கேட்குறீங்க, அது அவங்க அம்மான்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. வந்துட்டு போனது வந்து அவங்க அம்மாவும் அவங்க பொண்ணும் அப்படின்ற மாதிரி ஃபினான்ஷியர் வந்துட்டு அண்ணாமலை கிட்ட சொல்லிடுறாங்க. சரின்னு அண்ணாமலையுமே வந்துட்டு வந்த விஷயத்த வந்து பேசுகிறதுக்காக வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி எனக்கு வந்து 30,00,000 வந்து வேணும். எங்கள் வீட்டோட பத்திரத்தையுமே வந்து கொடுக்குறாங்க. ஃபினான்ஷியர்கிட்ட வந்து கொடுத்து இந்த பத்திரத்தை வச்சுட்டு எனக்கு வந்து பிரித்து கொடுங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த வீட்டு பத்திரம் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் பேரில் இருக்கும். அண்ணாமலை பேர்லேயும் விஜயா பேர்லேயும் ஒய்ஃப் பேர்லேயுமே வந்து இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து ஃபினான்ஷியர் சொல்லுவாங்க, 2 பேரோட கையெழுத்து இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு இந்த இடத்த லேண்டை வந்து வச்சுட்டு என்னால் வந்து காசு வந்து கொடுக்க முடியும். மற்றபடி வந்து நான் பணத்தை வந்து கொடுக்குறதுலலாம் எந்த ஒரு டிலேவும் ஆகாது. பட் ஆனால் வந்துட்டு 2 பேரோட கையெழுத்து எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அண்ணாமலை கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு கேட்டு பார்க்குறாங்க. ஆனால் முடியாத பட்சத்தில் அண்ணாமலை அங்கேருந்து சரி நான் எப்படியாவது சைன் வந்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து அந்த இடத்த விட்டுட்டு கிளம்புறாங்க. இவர் வந்து சோகமாக வெளியே வந்துட்டு இருக்கிறத பார்த்து அரசு வந்து கேட்குறாரு, என்னாச்சு அண்ணாமலை, நீ என்ன இப்படி ஒரு மாதிரி சோகமாக டல்லாக இருக்கி, ஏதாவது வீட்டில் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வந்து சொல்கிறாரு, இல்லை இந்த மாதிரி நான் வந்து இந்த டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஃபினான்ஷியர்கிட்ட வந்து கேட்டேன். அட்லீஸ்ட் வந்து இதுலையாவது வச்சு நான் வந்து இந்த பணத்தை வந்து 30,00,000 எப்படியாவது ஏற்பாடு பண்ணலான்னு தான் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் முத்துவும் மீனாவும் வந்து பார்த்தேன்னா என்னை டவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஏதோ பொய் சொல்கிறேன் அப்படின்றத அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. எல்லா விஷயத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா முத்துவும் மீனாவும் தான் வந்து சப்போர்ட்டாக இருந்து என் மேலே நம்பிக்கை வந்து வச்சு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வேறு வழியே இல்லாமல் நான் அவங்கக்கிட்டேயும் பொய் சொல்கிற நிலமை வந்துருச்சுன்னு அண்ணாமலை சொல்லிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு ஒரு விஷயமும் நான் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரோஹிணியும் கிறிஷோட பாட்டியும் வந்து ஒன்று, அதாவது அம்மா, ரோஹிணியோட அம்மா தான் கிறிஷோட பாட்டி அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதை நான் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்லிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லை, அண்ணாமலை வந்து நல்லா வந்து யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி அதை எப்படியாவது நம்ம வந்து கண்டுபிடிச்சாகணும். கிறிஷோட பாட்டி தான் வந்து ரோஹிணியோட அம்மாவா, நான் ஊரில் போய் நான் வந்து விசாரிக்கணும். ஆனால் இப்போ நான் வந்து கிளம்புனேன்னா விஜயா எல்லாருக்குமே வந்து சந்தேகம் வரணும், எல்லார்ட்டையுமே சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த பிரச்சனையை வந்து விஜயாட்ட போய் கையெழுத்து வாங்கி இந்த 30,00,000 வாங்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் வந்து முடிவு பண்ணுறாங்க. வீட்டுக்கு வந்து போகிறப்ப விஜயா வந்து கேட்குறாங்க, எங்கெங்கே போனீங்க இவ்வளோ நேரம், நான் வந்து உங்களை தேடி தேடி வந்து பார்த்துட்டு எங்கே நீங்கள் போனீங்கன்னு எனக்கு தெரியல, நான் வந்து அதை யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்கிறப்ப மீனா சொல்கிறாங்க, இல்லையா அத்தை நல்லா தான் தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க, ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா தூங்கி எழுந்திரிச்சாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் விஜயா, நான் என்ன ஆனேன்னு எனக்கே தெரியல, நான் வந்து டயர்டாக இருந்துச்சு, அப்புறம் மாத்திரை போட்டு அப்படியே நான் தூங்கிட்டேன் அந்த மாதிரி. அப்போ மீனாக்கு வந்து சந்தேகம் வருது. ரோஹிணி தான் போய் வந்து பார்த்திங்கன்னா டீ வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ரோஹிணி டீயில் வந்து ஏதாவது கலந்து மாத்திரை ஏதாவது கலந்து அத்தைக்கு வந்து கொடுத்துருப்பாளோன்னு மீனாக்கு வந்து சந்தேகம் வருது. உடனே அண்ணாமலையும் சரி விஜயா இந்த பிரச்சனையோட எனக்கு வந்து சைன் பண்ணி கொடு, சைன் பண்ணி இந்த ஒரு பிரச்சனையை முடிச்சுட்டு நான் வந்து ஊர் வர போக வேண்டியது இருக்குது, அம்மாவை போய் நான் வந்து பார்த்துட்டு வரேன்னு சொன்னப்போ விஜயா சொல்கிறாங்க, இப்போ தான் வந்தீங்க அதுக்குள்ளே நீங்கள் என்ன அம்மாவை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி முத்துவும் சொல்கிறாங்க. அதான்
நீங்கள் இனிமேல் உங்களை தனியாலாம் என்னால் விட முடியாதுப்பா, எதுனாலும் நானும் வரேன் கூட அப்படின்றப்ப இதை சொல்லிட்டு இருக்கப்ப மனோஜ் அங்கேருந்து வராங்க. ரொம்ப 2 பேர் வந்து ஓவராக பண்ணாதீங்க. இப்போ அப்பா எங்கே வந்து போக போகிறேன்றாரு, அம்மாவை பார்க்க தானே போக போகிறேன்றாரு. அவர் ஏதோ மனசு கஷ்டமாக இருக்காரு, அம்மாவை போய் பார்த்துட்டு வரேன்றாரு. இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாங்க. உடனே முத்து வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீ தான், இப்போ நீ வந்து இப்படி வேற பேசுறிய அப்படின்னு. உடனே வந்து ஊருக்கு வந்து கிளம்பி போயிடுறாங்க ஒரு வழியாக. அப்போ வந்து முத்து என்னதான் சொன்னாலும் நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறனால முத்துவை வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. முத்து, அண்ணாமலை, பரசு 3 பேருமே வந்து கிளம்பி அவங்க சொந்த ஊருக்கு போயிடுறாங்க. அவங்க அம்மா வீட்டில் வந்து இருக்கிறப்ப பரசும் வந்து அண்ணாமலையும் நாங்கள் வந்து வெளியே போயிட்டு வரோம் அப்படின்னு சொன்னப்போ அப்போயுமே வந்து முத்து விடாமல், என்ன அங்கே தான் என்னை வந்து விட்டுட்டு போனீங்க, இங்கே வந்து எங்கே வந்து என்னை விட்டுட்டு போகிறீங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இல்லை அவங்க வளர்ந்து பிறந்த ஊர் இது, அவங்களுக்கு எங்கே போகணுன்னு தெரியாதா, நீ ஏதோ உன் வீட்டில் இரு அப்படின்னு சொன்னதுக்கு முத்து சொல்கிறான், நான் என்ன ஃபாரினில் போய் வளர்ந்தேன், நானும் இங்கே தானே வளர்ந்தேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானும் போகிறேன்னு கிளம்பிடுறாரு முத்துவும். சரி வழி இல்லாமல் அண்ணாமலை வந்து முத்துவையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே போயிட்டு இருக்கிறப்ப அண்ணாமலை, பரசு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது நம்ம டேரெக்டாக வந்து வீட்டில் போய் கேட்டால் கண்டிப்பாக அவங்க அம்மா வந்து ஒத்துக்க மாட்டாங்க, இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அதனால் நம்ம அக்கம் பக்கத்தில் விசாரிக்கலான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கிட்ட வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி கிறிஷோட பாட்டி பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அவங்களோட பொண்ணு பேர் என்ன அப்படின்னு கேட்குறப்ப கல்யாணின்றாங்க. கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வந்து காமிக்கிறாங்க, ரோஹிணியோட ஃபோட்டோவை. ஆமாம், இதுதான் கல்யாணின்றாங்க. என்னப்பா பண்ணுறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலைன்னு முத்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்கிறாங்க. ஃபினான்ஷியர்கிட்ட வந்து போனது எல்லாத்தையும், நான் ஒரு வழியாக காணாமல் போனது நல்லது தான், ஃபினான்ஷியரை போய் பார்த்தேன், அப்போ தான் வந்துட்டு ரோஹிணியும் கிறிஷோட பாட்டி வந்திருந்தாங்க. எனக்கு வந்து இந்த விஷயம் உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு தான் நான் இப்போ வர நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது எல்லாமே வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. ரோஹிணியோட அம்மா தான் வந்துட்டு கிறிஷோட பாட்டி, அதாவது ரோஹிணிக்கு வந்து கல்யாணின்னு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் கேட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க. முத்துவுக்கு வந்து இதை கேட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. என்னப்பா இப்படி இல்லாமல் கூட இருப்பாங்க, இந்த மாதிரி இல்லாமல் ஏமாற்றி ஒரு குடும்பத்தை வந்து இது பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கிறிஷோட பாட்டிக்கிட்டே எத்தனை தடவை நானும் மீனா வந்து பேசியிருக்கோம், அம்மான்ற மாதிரி உரிமையிலலாம் எடுத்து பேசியிருக்கோம். ஆனால் அவங்க கூட எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு அவங்கள போய் கேட்க போகிறேன் அப்படின்ட்டு முத்து கோவமாக கிளம்புறாரு. அதுக்கு அண்ணாமலை வந்து, டே பொறுமையாக இருடா, ஃபஸ்ட்டு நம்ம போய் என்னென்னு பார்த்து பேசிக்கலாம், பொறுமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் ரோஹிணிகிட்ட போய் கேட்கலாம் அப்படின்றத அப்படியே முடிச்சிட்டாங்க. அடுத்தடுத்த விறுவிறுப்பான எபிசோட்ஸ் எல்லாத்தையும் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.